நான் வணக்கம், தந்தி டிவிக்கு வணக்கம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 2-3 முறை பதிவு செய்திருக்கிறேன். நாங்க அவங்கள்ட்ட கெஞ்சி கூட கேட்டிருக்கோம், ஏதாவது வேணுமாமா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா, அது வேண்டாம், நான் எதுவும் வெளியில இருந்து எந்தவித ஃபுட்டையும் நான் உள்ள எடுத்துக்க மாட்டேன், அது வேண்டாங்க. நம்ம சிறையினுடைய விதிமுறைகள், த பிரிசன் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன இருக்கோ அதை மீறி அதை நம்ம போறது வேணாம், தப்பாயிடும். ஆகவே அது பரவாயில்ல, இந்த வேற வழி இல்லை, அப்புறம் இப்படிதான் சாப்பிட்டுட்டு போகணும்னு இருக்கு, நம்ம அதையே ஜெயில கொடுக்கறதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எங்கிட்ட இருந்து நானோ எங்களது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரோ மற்றவர்களோ பார்க்க வரும்பொழுது கூட அவங்க இது வேணும் அது வேணும், ஒரு நாள் ஒரு நிமிடம் இது வேணும்னு எங்ககிட்ட கேட்டதே கிடையாது. அவங்க நாங்க அதுக்காக ஸ்டெயின் எடுத்து அதை இதை கொண்டு போய் கொடுக்கறதும் இல்லை. நவுடேஸ் பழம் கூட கொடுக்கறது கூட கம்மி ஆயிடுச்சு. இப்போ அவங்க பார்க்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பார்க்க வருவாங்க, மிஸ்டர் விவேக் வருவாரு, அப்புறம் அவங்க இந்த கார்த்திக் வருவாரு, அவங்க வந்தா அவங்க குடும்பத்தோட மிஸ்டர் மேடம் இளவரசியை பார்ப்பாங்க. பொதுச் செயலாளர் வந்தா ஒரு நாளைக்கு அவங்கள பார்ப்பாங்க, ஒரு நாளைக்கு இவரை பார்த்துட்டு வருவாங்களே தவிர, நான் எனக்கு என்னவோ இது ஏதோ ஐ டோன்ட் வாண்ட் காமெண்ட் அகைன்ஸ்ட் திஸ், பிகாஸ் இது சரியா வராது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறைக்குள்ளார இந்த அதிகாரிகள் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமான கருத்து வேறுபாடு ஆன ஒரு இதை கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. உங்க டிவி மூலியமா தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா டிஜிபி எதையுமே வயலேட் பண்ண கிடையாது, எந்த சிறப்பு சலுகையும் தரலன்றத சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா அவங்க ஏதோ போனோம் உள்ள குக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு போர் ஈட்டர். தட் ஐ வாண்ட் டு டெல் யூ வெரி கிளியர். நான் பல வருஷமா எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வெரி புவர் ஈட்டர். பர்டிகுலரா சாதம், அந்த ரைஸ் மாதிரி ஐட்டத்தை சாப்பிடவே போக மாட்டாங்க. அவங்க இங்க வர்றப்பெல்லாம் சாண்ட்விச் தான் வாங்கி கொடுப்பேன் நான். ஆகவே கேஸுக்கு வரும்பொழுதெல்லாம் சாண்ட்விச் கொடுத்து ஒரு நாள் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்கேன். பட் இது இப்படி ஒரு பிரச்சனை எங்க இருந்து ரைஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லுவாங்க, மனிதாபிமான அடிப்படையில் ஒருவர் சிறையில இருக்கிறார் என்பதை கூட பார்க்காமல் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா கிளறி நாட்டுல ஒரு பெரிய விஸ்வரூபமா அதை பண்ணி எங்கேயாவது ஏதாவது ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு இந்த நிலையில கூட நினைக்கிறவர்கள்லாம் இந்த நாட்டுல இருக்காங்களே நினைக்கும் பொழுதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஆகவே என்னை பொறுத்தவரை அங்கே டிஜிபி அவர்கள் சொல்வதுதான் சரியாக தெரிகிறது, எனது கருத்தை ஒத்து போகிறது. ஆகவே இப்போ போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா, அந்த சிறை வாழகத்துள்ளார எக்கச்சக்கமா பேஷண்ட்ஸ் ஒரு பேஷண்ட் ரொம்ப சிவியர் மாசிவ் ஹார்ட் அட்டாக்ல ஏதோ ஆயிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இல்லஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட் ஆகியிருக்கு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உள்ள காஞ்சா அது இது கிடைச்சதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தோம். இப்ப இதை அதுல அடிஷன் பண்ணி கொண்டு போறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நான் அடித்து சொல்லுவேன், நாங்கள் எந்த உணவையும் எதையும் அவர்களுக்கு நான் 22 நாள் அம்மா சிறையில் இருந்த பொழுது கூட நாங்கள் உணவை கொடுத்தோம். ஆனா இப்போ இல்லவே இல்லைங்க. நான் அதை நிச்சயமா சொல்ல முடியும், உறுதியா சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு தவறான ஒரு செய்தி, அது விஸ்வரூபமா போயிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இப்படி போகுதுன்னு தெரியல. திரு புகழேந்தி, நீங்க பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. சிறையில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அங்கே சிறையில் வழங்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டு வருகிறார், அவர் உறுப்பினர்களை மட்டும்தான் சந்தித்து வருகிறார், ஏன் இந்த பிரச்சனையை கிளப்புகிறார்கள் என்று தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தீங்க. இப்போ சிறையில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? Two different statements are given by two officers now. So that Honorable Director General of Police given one statement, another statement given by the DIG. So which is the correct? What is going on exactly inside? This things very நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது எங்களுக்கு அவங்க நலமா இருக்கணும், அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுல கண்ணு கருத்துமா சிறைத்துறை இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்குமே தவிர, என்ன கொடுத்தாங்க என்ன போனாங்கன்றதுலாம் அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் ஏதோ டார்கெட் பண்ணி ஏதோ அவங்களுக்கு என்ன டெக்னிக்கலா என்ன ப்ராப்ளம் உள்ளன்னு தெரியல எனக்கு. ஸோ தேர்ஃபோர் அதை காமன் இப்ப அதை பத்தி கருத்தும் சொல்ல முடியாத நிலை. ஆகவே என்ன நிச்சயமா சொல்றேன், நீங்க நான் எந்த காலத்திலையும் மாத்தி சொல்லவோ
இல்ல தெரியாம அதை தப்பா சொல்லுவோம் நான் விரும்பவும் மாட்டேன். நான் அதுக்கு நான் தயாராகவும் இல்லை. சின்னம்மான்ற எங்க கழக பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆதரிச்சு பேசணுன்ற அவசியம் இல்லை. நான் நிஜமா சொல்றேன், உண்மையிலேயே ஜெயில் உள்ளார எதையுமே அவங்க என்டர்டெயின் பண்ணல. இன்னொன்னு ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னா, இப்ப ஏதோ ஒரு ஃபுட்டை கொடுக்குறோம், யாரோ ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னா என்ன கேரண்டி? ஏதாவது மிக்ஸ் ஆயிட்டா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? நான் இது வரைக்கும் இதை ஓபன் பண்ணாம இருந்தேன். உங்கள்கிட்ட நான் பக்குவமா பேசிட்டு இருந்தேன். ஏதோ சம்திங் கோஸ் ராங் டுமாரோ, யாரோ ஒரு நாள் கொண்டு போய் ஃபுட்டை கொடுக்குறான்னு ஃபுட்டை வாங்கி சாப்பிட முடியாது. தெரிஞ்சவங்க அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப் கிட்ட வேற யாராவது கொடுத்து போனா என்ன ஆகும்? அதையே கூட இந்த சிறைத்துறை அதிகாரிகள் அனுமதிப்பதில்லை. உறவினர்கள் கொடுத்தால் கூட ஒப்புக்கொள்வதில்லை. அதை கண்ணால பார்த்திருக்கிறோம். நான் கெஞ்சி இருக்கேங்க, உண்மையிலே கெஞ்சி கேட்டேன், அம்மா கொஞ்சம் ஏதாவது ஃபுட்டு வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டுமா, நான் உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? வேண்டவே வேண்டாம் புகழேந்தி, அவங்க என்ன சிறை மேனுவல் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நான் இங்க வாழறதுக்கு ரெடியா இருக்கேன். கொஞ்ச நாள் தானே, அது பிரச்சனை இல்லை, விடுங்க பாத்துக்குவோம். ஏதாவது ஒரு ரிவ்யூவிலயோ மற்றதுலயோ நம்ம வெளியில போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தா நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த தாய் மற்ற தப்பா எதுவுமே அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இதை டார்கெட் பண்ணி எனக்கு என்னன்னா, நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்வதெல்லாம் ஊடகங்கள் பெரிதுபடுத்துவது ஏன் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அதை பெருசு பண்ணி பண்றாங்க. இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் இது என்னங்கன்னா ஒண்ணுமே இல்லை.